ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சேலம் மோட்டார் கேர். டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு எஸ்டி டீலக்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரீஸ்டோர்டு பைக். சர்வீஸ் பற்றியும் இந்த வண்டியில் நாம் பண்ண ஓன் கஸ்டமைஸ் பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நியூ பெயிண்டிங், குரோமிங், பப்பிங், நியூ லப்பர் கிட்டு, நியூ ஒயரிங்ஸ், நியூ கேபிள் ஐட்டம்ஸ், நியூ சுப்ரீம் இண்டிகேட்டர், ஹெட்லைட் டூம், ஸ்மாக் லைட்ஸ், நியூ செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்ட, லப்பர் நியூ சேக்கப்சர், நியூ செயின் கவர் ரவுண்ட் பிளேட், வீல் ட்ரம் பிளேட், நியூ ஸ்டைட் ஸ்டாண்ட், சென்டர் ஸ்டாண்ட், பட்டர்ஃப்ளை பம்பர், smog light, new back danger assembles, number plates, new speedometer, new monogram kit, new standard cylinder kit with full restored engine. ஆனால் ஜாவா எஸ்டினாவே அந்த லுக்கு தான். அந்த லுக் பர்ஃபெக்டாக இருக்குன்னா நம்ம டிங்கரிங் ஒர்க்கும், ஃப்ரேம் ஒர்க்கு, பாடி சீட்டிங் இதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணணும். பிஃபோர் பெயிண்டிங்க்கு முன்னாடி சீட்டிங் பார்த்துக்கணும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் யூனிட் இருக்குது. இதில் நம்ம ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். தென் பேட்ரி வோல்டேஜ் காமிச்சிடும். தென் வெதர் எவ்வளோ செல்சியஸ் இருக்குது, நம்ம ரீஸ்டோர் பண்ணுற எல்லா வெஹிக்கிளுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்க்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். அதர் டிஸ்ட்ரிக்கும் அதர் ஸ்டேட்டும் வந்து நமக்கு வண்டி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. நம்ம பிஃபோர் டெலிவரி நம்ம ப்ராப்பராக எல்லா டியூனிங் பண்ணி கொடுத்துட்டோமா அவங்களுக்கு இஷ்யூ இருக்காது. ஏன்னா ஜாவா எஸ்டி பொறுத்த வரைக்கும் டியூனிங் தான், வண்டி ஓட தான் கொஞ்சம் செட் ஆகும். ஆஃப்டர் ரீஸ்டோரிங்க்கு அப்புறம் சடனாக நம்ம கொடுத்தோமா அது ப்ராப்பர் டியூனிங் இருக்காது, ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம கார்பரேட்டர் அலைன்மெண்ட்டு, ஸ்டார்டிங் ட்ரிபிளாக எதுவும் இல்லாமல் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டோமா கஸ்டமருக்கு அவங்க ரெகுலர் யூஸுக்கு கரெக்டாக இருக்கும். சேம் டைம் நமக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இப்போ இந்த வண்டி பார்க்குறீங்க, இந்த அவுட்லுக் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஜாப் ஒர்க் வெளியில் கொடுப்போம். நம்ம பெயிண்ட் ஆகட்டும், நிக்கல் குரோமிங் போடுற இடத்துல, இன்ஜின் லேத் ஒர்க்கு, வெல்டர், இந்தமாரி வந்து ஜாவா எஸ்டி ஃபுல்லாகவே ஜாப் ஒர்க்கு டிபெண்டில் இருக்குது. நம்ம சைடில் ஒர்க்கெல்லாம் குயிக்காக நடக்கும். ஜாப் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் வாங்கி ஆகணும். இது விண்டேஜ் பைக்ஸ். ஸோ இதுக்கான ஒர்க்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அதனால் நல்ல அவுட்புட் வேணும்னா நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பட் நாங்கள் பெஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக முடியுமோ அந்தளவுக்கு வண்டியை ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக பார்த்தா சிடிஐ கன்வென்ஷன். இந்த வண்டி பாயிண்ட் டைப்பாக இருந்தது, நாம் சிடிஐ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரிஜினல் டைப் சிடிஐ கன்வென்ஷன்.
பாயிண்ட் சிடிஐ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரல் செக்கப் பண்ணணும். பட் இந்த சிடிஐ யூனிட் வந்து ஃபிக்ஸட், அதில் எந்த ஒரு செக்கப்பும் நம்ம பண்ண தேவையில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்டமர் பிளேஸில் ப்ராப்பர் மெக்கானிக்ஸ் இல்லை, ஜாவா மெக்கானிக்ஸ் இல்லை. ஸோ அதனால் அவரும் வெளியூரில் ஒர்க் பண்ணுறதுனால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு சிடிஐ பண்ணி கொடுங்கனால நம்ம ஒரிஜினல் டைப் சிடிஐ யூனிட் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் கஸ்டமர் டேஸ்ட்டுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்டி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹெச்டி பி டைப் மட்கார், ஹெச்டி பி டைப் க்ரோம் டேங்க், எம்ஆர்எஃப் மோட்டோடி டயர். லுக் வைஸும் குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருக்குது. நமக்கு ரஃப்பான ரோட்லேயும் நல்ல க்ரிப்பு கிடைக்கிது. இதில் ரோட் கிங் இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ராட் பிரேக், நம்ம ரோட் கிங்கை பார்த்துட்டு கஸ்டமர் அதேமாதிரி ராட் பிரேக் கேட்டார். ஸோ இதுலேயும் ராட் பிரேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சீட் பார்த்திங்கன்னா அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கு. சீட்டிங் பொசிஷனும் லாங் ரைட் பொசிஷனுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கஸ்டமர் டேஸ்ட்டுக்காக ஃப்ளவர் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்ட்ரல் லாக், கஸ்டமர் நம்ம ரோட் கிங்க சேனலில் பார்த்துருக்காரு. அதில் இருக்க சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்டனால சென்ட்ரல் லாக் ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக லேட்டஸ்ட் ஜாவா, நியூ ஜாவா. அது ஜாவா எஸ்டியில் முக்கியமான விஷயம் சைலன்சர் ரீஒர்க். அந்த ஒரிஜினல் சைலன்சரில் மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்டோக்கும் டெப்த்தும் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த வண்டியில் பார்க்குற சைலன்சருமே நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ரீஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒரிஜினல் லுக்கும் சவுண்டும் கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.